வணக்கம். மயக்க மருந்தில் மொத்தம் 4 வகை இருக்குது. முழுசா மயக்கம் கொடுக்கறது, அது பேர் வந்து ஜென்ரல் அனஸ்தீசியான்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பேஷண்ட் ஃபுல்லாக தூங்கிடுவாங்க. அவங்களுக்கு ஆப்ரேஷனில் என்ன நடந்துச்சு, என்ன ஆப்ரேஷன் பண்ணாங்க, என்ன பேசினாங்கன்றது நினைவு இருக்காது. இது பொதுவாக பெரிய அறுவை சிகிச்சை, எடுத்துக்காட்டுக்கு மூளை அறுவை சிகிச்சை, இது இருதய அறுவை சிகிச்சை, அந்த மாதிரி அறுவை சிகிச்சைக்கு நம்ம காமனாக இது கொடுப்போம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா முதுகுத்தண்டத்தில் ஊசி போடுறது, நியூரோ ஆக்சியல் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 2 வகை இருக்குது. ஸ்பைனல் அனஸ்தீசியான்னு ஒன்று இருக்குது, எபிடியூரல் இருக்குது. இது வந்து வயிற்று பகுதியில் ஆப்ரேஷன் பண்ணுறப்போ, அல்லது காலில் 2 கால்லையும் ஃப்ராக்சர் இருக்குது, இல்லை காலில் காயம் இருக்குது, அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மயக்க மருந்து கொடுப்பாங்க. ஒரு கையில் மட்டும் நமக்கு வந்து மயக்க மருந்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்குதுன்ற பட்சத்தில் அந்த பகுதிக்கு மட்டும் போகிற நரம்பை வந்து அல்ட்ராசவுண்ட் மிஷின் வச்சு நம்ம வந்து மறுக்க வச்சுருவோம். இது 3வது வகை. 4வது வகை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கட்டி இருக்கும், ஒரு சின்ன பகுதியில் சின்னதாக ஒரு கொழுப்பு கட்டி இருக்கலாம். அந்த கட்டி நம்ம எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, அதை மட்டும் சுற்றி சின்னதாக மயக்க மருந்து போடுறது மூலமாக அதை நம்ம வலி இல்லாமல் எடுத்துக்கலாம்.